திருமடத்திற்கு தீ வைத்து ஞான சம்பந்தருக்கு தீங்கு விளைவிக்க முற்பட்ட சமணர்கள். ஞான சம்பந்தர் மதுரையில திருமடத்துல தங்கி இருக்காரு. அப்பொழுது ஞான சம்பந்தரின் வருகை சமணர்களுக்கு எரிச்சலை தருது. இச்செய்தியை கூன்பாண்டியன் கிட்ட சமணர்கள் சொன்னதோடு மட்டுமல்லாமல் திருஞான சம்பந்தர் தங்கி இருக்கக்கூடிய திருமடத்திற்கு தீ மூல செய்தல் வேண்டும்னு ஆலோசனையும் சொல்றாங்க. ஒன்றுமே புரியாம குழம்பி இருந்த நிலையில கூன்பாண்டியனும் உத்தரவு கொடுத்துறாரு. இச்செய்தியை அறிந்து கொண்ட மாதேவி மங்கையர்க்கரசியார் மிகவும் மனம் வருத்தம் கொண்டு மன்னன் கிட்ட போய் சமணர்களுக்கும் சைவர்களுக்கும் வாதம் நடக்கட்டும், வாதில் எவர் வெற்றி பெறுகிறாரோ அவர்கள் பக்கம் சேர்ந்து கொண்டால் போகிறதுன்னு ஒரு நல்ல யோசனையை சொல்றாங்க. இதே சமயத்துல திருஞான சம்பந்தர் தங்கி இருக்கக்கூடிய திருமணத்திற்கு சமணர்கள் தங்களுடைய மந்திரத்தினால தீ வைக்க முற்படுறாங்க. எம்பெருமானின் பக்தர்களுக்கு முன்னாடி ஏதாவது மந்திரமும் மாயாஜாலமும் பலிக்குமா என்ன? அதனால அவர்களுடைய முயற்சி அனைத்தும் தோல்வியிலேயே முடிந்தன. இதனால் சமணர்களோ தந்திரத்தால் மடத்திற்கு தீ வைத்தனர். அப்பொழுது துயின்று கொண்டிருந்த ஒரு சில தொண்டர்கள் எம்பெருமானின் திருவருட்கருணையால எழுந்து தீ பருவதை தடுத்ததோடு ஞான சம்பந்தர் கிட்ட போய் சொல்றாங்க. ஞான சம்பந்தர், என்னுடைய பொருட்டு தானே இவர்கள் இத்தகைய தீமையை செய்தாங்க, அது எனக்கு மட்டும் சேராம என்னுடைய தொண்டர்களையும் பாதிச்சிருச்சேன் மன வருத்தப்படுறாரு. இது சமணர்களின் குற்றமாக இருந்தாலும் இத்தகைய கொடியவர்கள் வாழும் நாட்டை ஆளும் வேந்தனின் குற்றம் தான் அதனை விட கொடியது என தனக்குள் எண்ணி பார்த்தார். அதனால்